எல்லாருக்கும் வணக்கம். அறிவுமதி அண்ணன் வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. அந்த தமிழை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நமக்கு பேச தெரியாது, நான் தோணுனது பேசுகிறேன். டைரக்டரோட உழைப்பை பற்றி ஜன்னாதன் சார் சொன்னார். அதே மாதிரி பழனியப்பன் சார் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்மில் வந்து காலையில் 2 மணி நேரம் குதிச்சுட்டு இருந்ததுலேருந்து கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்விடேஷன் கொடுக்குறக்காக ஆஃபீஸுக்கு ஓடி வந்தார். நேரில் நான் தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக பெரிய பலன் இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகும். வித்யாசாகர் சார் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும். இந்த படம் வெற்றி அடையணும். இது மூலமாக தேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நிறைய பணம் வரணும். இதை நான் எப்போதும் சொல்கிறது தான், இருந்தாலும் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த படம் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, ஜனார்தன் சார் வந்து டைரக்டர்ஸோட உழைப்பை பற்றி சொன்னாங்க. ஒரு யானை கூட அவர் பட்ட அவஸ்தையை சொன்னார். ராமநாராயணன் சார் வந்து எத்தனை விலங்கு கூட பட்டிருக்காரு அவஸ்தைன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக அளவே கிடையாது. அதுவும் 100கணக்கான படங்கள் பண்ணி. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம். அதனால் அது அவஸ்தையாகவே எடுத்துக்காமல் இன்றைக்கும் அவர் படம் பண்ணிகிட்டு இருக்க காரணம் வந்து அவருடைய பிளானிங். ஸோ நான் நிறைய பேச தெரியாது, இருந்தாலும் நான் இந்த கருத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவை இன்னைக்கு பிளானிங். நம்ம வந்து 50 நாள் ஷூட்டிங் எடுக்கலாம், 100 நாள் எடுக்கலாம், 150 நாள், 200 நாள் எடுக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் எடுக்கலாம். ஏன்னா கதைக்கு ஏற்றபடி எடுத்து தான் ஆகணும். அதை யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாமே பிளான் பண்ணப்பட்டதாக இருக்கணும், ப்ரொடியூசர்கிட்ட தெரிவிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ ப்ரொடியூசருக்கு கஷ்டம் கிடையாது, யாருக்குமே நஷ்டம் கிடையாது. எல்லா படமும் வெற்றி படமாக கொடுக்க முடியாது. ஆனால் எல்லா படமும் குறிப்பிட்ட லெவலுக்குள்ள கரெக்டான ஐடியாவோட கொடுத்தா யாரையும் அஃபெக்ட் ஆகாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து என்னுடைய நண்பர்களான இயக்குநர்களுக்கு தான், வளர்ந்த பெரிய இயக்குநர்களுக்கு கிடையாது இது. ஏன்னா அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வளர்ந்துருக்காங்க. ரெண்டாவது, வளர்ந்துட்டு இருக்க நாளைய இயக்குநர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், எல்லாரும் வந்து புதுசு புதுசாக படம் பண்ணுறீங்க. நிறையா புது படம் வந்து ரிலீஸ் ஆகுது. எனக்கு இவ்வளோ ஃபோர்ஸாலாம் பேச தெரியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஆனால் எந்த படமும் வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு படம் தான் வெற்றி அடையுது. இதுக்கு காரணம் என்ன? வந்து ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் படம் பண்ணுறீங்க. சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்து ஆட் வருது. ஃபர்ஸ்ட் ஆட் வந்ததுலேருந்து ரிலீஸ் ஃப்ரெண்டுக்காக சொல்ல அவர் அப்போ புது இயக்குனர் ஃபாலோ பண்ணி, இது ஏதோ சம்திங் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயர் ஒன்று கிரியேட் ஆகும். சுப்பிரமணியபுரத்தில் யார் நடிச்சா ஃபர்ஸ்ட் டேவே வந்து கூட்டம் எப்படி வந்துச்சு? ப்ரொடியூசருக்கும் பணம் போடுற முதலாளிக்கும், முதலாளியை வந்து நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும். அது வந்து ஜெயிக்க வைக்கிறோமோ இல்லையா, தோக்க வச்சிடக்கூடாது. இதனுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அழகான மேடையாக போச்சுங்க. வரவங்க எல்லாமே நல்ல விஷயம்தான் பேசுகிறாங்க. அது காரணம்னா பயணிப்பன் தான். அவனோட டீம் வித்யாசாகர் சார், ராஜீவன், ராம்நாத் செட்டி, அவரோட எடிட்டர், அந்த டீமே என்னென்னா, நான் பழனியப்பனோட இப்போ அவரை நான் ஃபஸ்ட்டு சந்தித்தது எங்கன்னா பார்த்திபன் சார்கிட்ட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது நான் வந்து எதிரும் புதுன்னு அவர் சொன்ன மாதிரி நெப்போலியன் சார் வச்சு, மம்முட்டி சார் வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக ஆர்கே செல்வமணியை பற்றி ஏதோ பேசுகிறான்னு சொல்லி வந்திருந்தார். அப்போ தான் மீட் பண்ண அவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக அவர் பேசினதுலேயே உடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். டெஃபினட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். கிறுக்கல்கள் புத்தகத்துக்கு நினைக்கிறேன் நான். கரெக்டாக அவ்வளோ அழகாக வந்து பேசி ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணானே, இவ்வளோ சூப்பராக வருவானே அப்படின்னு ஒரு இது. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா, பார்த்திபன் சார் இப்போ காங்கேயம் காலைன்னு ஒரு படம் ஆரம்பித்தார். அப்போ அந்த டைரக்டர் அசோக் ஒரு காலில் அடிபட்டு இருந்தார். அப்போ எனக்கு அடிப்படல, அப்போ அவருக்கு அடிபட்டு இருந்துச்சு. அதுக்காக அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக நான் அசோசியேட்டாக போயிருந்தேன். அப்போ பழனியப்பனோட சந்திச்சு அந்த படம் ஒர்க் பண்ணோம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, பாயில் இருந்துச்சு. அப்போது அகெயின் அவரோட தெளிவு, இந்த பிளானிங், இந்த விஷயம் இந்த மாதிரி செய்யணும், இதுதான் ரொம்ப முக்கியம், இது முக்கியம் இல்லை, இது தேவையில்லை, இது இருந்தால் போதும், அப் டு த மார்க், எது தேவையோ அவ்வளோ அழகான ஒரு மீட்டரில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் நின்றனால அவர் வேறு படம் ஒர்க் பண்ணலான்னு என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தார். அப்போ பார்த்தோன்னா நாங்கள் தான் பிஸியஸ்ட்டு டைரக்டர்ஸ். ஏன்னா அப்போ வந்து என்னை வச்சு 3 பேர் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் முரளி சார் இருக்கார், அவர் கம்பெனியில் பிரபு சார் வச்சு ஒரு படம். அப்புறம் பஞ்சநாத சார் கம்பெனியில் ஒரு பிரகாஷ் ராஜ் சூர்யா வச்சு ஒரு படம். அப்புறம் இன்னொரு கன்னட படம் ஒருத்தர். ஸோ நாங்கள் 2 பேரும் பைக் எடுத்தோம்னா இந்த 3 கம்பெனியும் அட்டென்ட் பண்ணி கதை பேசணும். 3 கதை. பிஸியஸ்ட் டைரக்டர்ஸ் நாங்கள் 2 பேரும் தான். ஒரு 6 மாதம் ஓடிச்சு. அப்போது அவரோட இருந்த காலகட்டங்கள், அவரோட ரூமில் இருந்த காலகட்டங்கள் 44 ரங்கநாதன் ஸ்ட்ரீட், ரங்கநாதன்
ரங்கராஜபுரம் மெயின் ரோட். பேக் டு காலேஜ் டேஸ் மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியான டைம். ரீசன் என்னென்னா, யாருக்குமே ஈகோ கிடையாது, யாருக்குமே எதுவும் கிடையாது. பேக் டு காலேஜ் டேஸ். என்னடா இங்கே வேலை செய்ய வந்திருக்கோமா படிக்க வந்திருக்கோமான்ற அளவுக்கு. ஆனால் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அந்த ஃபன் குறையாமல், அந்த ஆசை குறையாமல், அந்த தமிழ் மேலே இருக்கிற பற்று குறையாமல் அவங்க படத்தில் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும். அது எஸ்பெஷலி மந்திரிக்கு பொண்ணு எங்களுக்கு எல்லாமே க்ளோஸ். வசந்த பாலன்ட்டு அவர் சொன்ன மாதிரி, ஏன்னா தமிழழகுன்னு நானும் ஒன்றா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரே கிளாஸ் தான். ஆக்சுவலாக வித்யாசாகரோட கிளாஸ்மேட் அவர். மந்திர பொண்ணுலாம் நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ண படம். அதில் கிரீஷ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரும் அந்த படத்தில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த டீம் எல்லாமே நாங்கள் எல்லாமே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அகெயின் கிரீஷோட ஆட்ஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கிறோம், பழனியப்பன் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணும்போதும் அவரோட ஃபோர்ஸ் அவ்வளோ அழகாக தெரியாது. அவரோட படங்களே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளியர் கட்டாக இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது அவரோட அடுத்த ஸ்டெப் ஆக்டிங்கிறது ஒரு எல்லாருக்குமே அது ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு கோவத்தில் வரலாம், இல்லை இந்த கேரக்டருக்கு இதுக்கு மேலே நம்ம தவிர யாரும் பண்ண முடியாதுன்றதில் வரலாம். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு நார்மல் கேண்டிட் ஃபிலிம் இவ்வளோ அழகாக வரக்கூடிய ஒரு விஷயமா இதெல்லாம் நடிப்புன்றது, நடிப்பு பார்த்து 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 நமக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. எல்லாரும் நடித்து இது நடிக்கிறது இல்லை, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இது ஒரு கேரக்டர். அது ரொம்ப அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவரோட பேசிக்கான கேரக்டரைசேஷனோ அது ரொம்ப அழகாக படத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி வித்யாசாகர் சார் மியூசிக், அதை சொல்லணும்னா என் படத்தில் அவர் கொடுக்காத ஹிட் இல்லை, அதே மாதிரி பழனி கொடுக்காத ஹிட் இல்லை. நாங்கள் 3 பேர் அதை சொன்னால் திருப்பி காலேஜுக்கு தான் போனோம். அந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸ் தான் 3 பேரும். ரொம்ப அழகான பிரமாதமான, எனக்கு மறந்து போச்சு அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அந்த டூயிட் வரும்போது அப்புறம் என்னை திரும்பி பார்க்குறப்ப என்னடா சாரி நான் மறந்துட்டேன், நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக. அதே மாதிரி ராம்நாத் ஷெட்டி எக்ஸலண்ட் விஷுவல்ஸ். அண்டு இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய படமாக அமையணும். ஹரி சொன்ன மாதிரியும் மற்றவங்க கூட இருக்கிறவங்க சொன்ன மாதிரியும் இந்த இயக்குநர்களோட யூனிட்டி 300% இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 100% கை கொடுக்கணும். இப்படி ஒன்றா இருந்தால் மட்டுமே இந்த திரையுலகம் ஜெயிக்கும். அதுக்கு உண்டான ரொம்ப அழகான மேடை அது. அந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டீமுக்கும் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். கரு ஒரு வித்தியாசமான நண்பன், தெளிவான நண்பன், பாதுகாக்கப்பட வேண்டிய நண்பன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. பார்த்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்படி ஒரு நண்பன். திடீர்னு ஒரு நாள் 2 பேர் ஜிம்மில் மீட் பண்ணோம். எங்கேடா அப்படின்னா, இல்லை என்னையே டெய்லி ஒரு 2 ஹவர் அனுப்பிச்சிட்றாங்க, ஃபோன் பண்ணி நான் தூங்கினா கூட எழுப்பி அனுப்பிச்சிட்றாங்க. நீ என்ன அப்படின்னா, இல்லை நான் இந்த நடிக்கிறேன் இந்த படத்தில். அப்படியா, எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிற மாதிரி. அதுலேயும் திடீர்னு நான் ஒழுங்காக என் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என்னை பிடிச்சி இங்கே வாங்க வா அப்படின்னா, என்ன அப்படின்னா அந்த ஆப்ஸு கிளாஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். வலிக்குண்டா ஆப்ஸ் அடித்தா, நான் கொஞ்சம் அப்படியே சுகமாகவே அப்படியே இருக்கிற மிஷின்லாம் அடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இல்லை நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்னையும் அந்த கிளாஸில் சேர்த்து விட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம். ஒரு இயக்குனர் நடிகராவது அப்படின்றது இப்போ நிறையா கேள்விகளோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இயக்குனர் நடிச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுக்கிறதுன்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஜனான்னு சொன்ன மாதிரி ஒரு ஷாட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ 1008 பிரச்சனை வரும். ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து, அதாவது நாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பார்க்குறோம். எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருப்பான் என் நண்பன். ஆனால் மிகவும் தன்னம்பிக்கையானவன். அந்த நம்பிக்கை திரையில் தெரியுது. மிகப்பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.